பாண்டிய ஸ்டோரியில் அடுத்த வர எபிசோடில் நம்ம குமரவேலி இருந்துட்டு அரசியை பார்க்குறாங்க. அரசிக்கிட்ட போயிட்டு நான் உன்னை மனசார விரும்புகிறேன், எந்த நோக்கத்தோடையும் நான் உங்ககிட்ட இப்போ தப்பாக பழகலை, நான் உன்னை உண்மையாகவே நேசிக்கிறேன் அரசி, தயவு செஞ்சு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ தான் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்றா சேரும், என் அப்பா செஞ்ச தப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு மன்னிச்சிட அரசி, உனக்கு செய்யக்கூடாத எல்லா பாவத்தையும் நான் செஞ்சுட்டேன், ஆனால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராஜியை கதிர் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாரோ அதை விட பல மடங்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன் அரசி, என்னை நம்ப அரசி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை நான் நம்பணுமா, உன்னை நம்பின வரைக்கும் போதாதா, என்னை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ண அதெல்லாம் நான் மறந்துட்டேனா, மரியாதையாக இங்கேருந்து போயிடு, இல்லாட்டி நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு வேணா நீ என்னை என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அரசி, ஆனால் நான் சொல்கிறது உண்மை, நான் உன்னை உண்மையாக நேசிக்கிறேன் அரசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரவேல் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து தங்கமயில் இருந்துட்டு வேலைக்கு போகிறதுக்காக அந்த வழியாக வந்துட்டுருக்காங்க. அரசியும் குமரவேலும் பேசிக்கிட்டு பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏற்கனவே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதுனால தான் அந்த 2 குடும்பமும் அடிச்சுக்கிச்சு. இப்போ மறுபடியும் 2 பேரும் இவ்வளோ நெருக்கமாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்களே, இப்போ நம்ம என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் ரொம்பவே ஷாக்கில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.